வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணா, இட்லிக்கு நல்ல ஒரு முட்டை குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களே அப்படின்னு தோணுச்சு. சரின்னு முட்டை குழம்பு பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கேன். என்னடா அதுக்கு ராங் காம்பினேஷன் நினைக்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். அதுக்கு தேவையான பொருட்கள்: மொத்தத்தில் கதாநாயகனா முட்டை ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி கொஞ்சம் பெரிய துண்டு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கரம் மசாலா, சாதா மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பவுடர், தனியா பவுடர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா அண்டு முந்திரி பருப்பு ஊற வச்ச ஒரு 8லேருந்து 9 முந்திரி பருப்பு ஊற வச்சு பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தா தான் அந்த குருமாவோட ஸ்மெல் வரும். அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. சீக்கிரம் முடிச்சிடலாம், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். கடாய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். அரைக்கிறது ஐட்டத்தை அரைச்சிக்கலாம் வாங்க. தேங்காய் கொஞ்சம், ஊற வச்ச முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு. நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அவ்வளோதான். பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தா தான் அந்த குருமாவோட ஸ்மெல் வரும். அதனால் இப்போது சோம்பு போட தேவையில்லை. சோம்பு தேங்காவோட கலந்துருக்கு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இப்போது இது சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வெட்டுறதுக்கு யூஸ்வலாக போடுற 2 உப்பை தெளிச்சுக்குங்க. பின்னாடி குழம்புக்கு தேவையான உப்பை பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துறேன். தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலாலாம் போட்டுட்டிங்கன்னா ஒரு கறிய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரொம்ப பச்சையாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தனியா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, உப்பு அப்புறம் போட்டு இது வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாலே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. கூட கொஞ்சம் தக்காளி வேகும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த அரைச்ச விழுதை எடுத்துக்கலாம்.
இந்த விழுதோட இந்த இதை கலந்துட்டு இப்போ தேவையான உப்பை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டால் தான் எப்போதுமே ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை இல்லை, பச்சை தேங்காய் எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குல்ல பாருங்கள். பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இது போட்டிருக்கனால அதோட பச்சை வாசனைலாம் போகணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். இப்போ பார்ப்போம். பாருங்கள், அங்கங்கே தக்காளி தெரியுது. ஒரு அருமையான குருமான மனம். குருமா இல்லை, குழம்பு. இட்லியை போட்டு கவுத்துட்டு போகிறாங்க இன்றைக்கி பசங்க. இப்போ என்னென்னா இந்த 5 முட்டை எடுத்துட்டு நல்லா வேக வச்சு தோல் உரித்து இது பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கீறி இருக்கணும். எதுக்காக கீறுறோன்னா இந்த மசாலாலாம் அதுக்குள்ளே உள்ளே போகிறதுக்காக நம்ம கீறி வைக்கிறோம். லேசாக தான் கீறிடும், உடையாமல் இருக்கணும். பார்த்துக்கோங்க, உடஞ்சா நல்லா இருக்காது. இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இன்னும் கரெக்டாக ஒரு 2 or 3 மினிட்ஸில் அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கிடும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், நான் வந்து அழகாக முடிஞ்சிடுச்சு. இப்போ முட்டையும் குழம்போடு நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதில் கொத்தமல்லி நிறையா வேணுங்கிற கொத்தமல்லி தூவுருங்க. அவ்வளோதான், அருமையான முட்டை குழம்பு ரெடி 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 ரெடி. மீண்டும் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். முட்டை குழம்பு வித் இட்லி. காலையில் இட்லியும் முட்டை குழம்பு வச்சுருக்காங்கன்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு பேச்சுலர் டிஷ் அப்படின்னு மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிடாதீங்க. சுவையான எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். அதனால் எப்போதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் இது பண்ணால் சீப் அண்ட் பெஸ்ட். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.